కోకోలి నత్తల నుండి సంగ్రహించిన పిఏఎస్ ఆధారంగా తయారు చేయబడిన ప్రతిభా బయోటెక్ వారి ఏకైక అంతర్జాతీయ ఫర్టిలైజర్ కోకోలి. ఇది నేల యొక్క pH ని స్థిరీకరించి కార్బన్ శాతాన్ని పెంచడమే కాకుండా మొక్కలకు కావలసిన నత్రజని, భాస్వరం, పొటాషియం మరియు అన్ని రకాల మైక్రో న్యూట్రియంట్స్ కలిగిన శక్తివంతమైన ఫర్టిలైజర్ కోకోలి. ప్రతిభా బయోటెక్, రైతుల పాలిట ఆత్మబంధు. ஒட்டுமொத்த வேளாண் செய்தித்துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். ONBAவின் கடைசி பகுதியில் அதிக மகசூல். இந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை நீங்கள் அறிவீர்கள். நான் விவசாயம் செய்தேன், நல்ல விவசாயம் செய்தேன், அதிக மகசூல் பெற்றேன் என்று எல்லோரும் நினைக்கின்றன. ஆனால் சரியாக அதிக மகசூல் என்றால் என்ன? நாம் வளர்க்கும் பயிரின் பண்புகள் என்ன? அது என்னவாக இருக்க வேண்டும்? அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், நெல்களாக இருக்கலாம், வேறு எந்த பயிராகவும் இருக்கலாம். அந்த பயிர்கள் அனைத்திலும் என்ன அறிகுறிகள் இருக்க வேண்டும்? எந்த அறிகுறிகள் இருந்தால் அந்த பயிர் அதிக மகசூல் பெற்றதாக கருத வேண்டும்? எந்த குணாதிசயங்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? இதையெல்லாம் நாங்கள் அறிவோம். இந்த துறையில் ONBAவின் கடைசி பகுதியில் நாம் எந்த பயிர் பயிரிட்டாலும் அது பழங்கள், காய்கறிகள், நெல் என ஏதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய அறிகுறிகள் உள்ளன. எந்த பயிராக இருக்கும் முன் இந்த 7 பண்புகள் அந்த பயிரை அதிக மகசூல் தரும் பயிர் என்று சொல்லலாம். அதன் மூலம் அதிக பலன்களையும் பெறலாம். அதாவது எந்த பயிரை பயிரிட்டாலும் அதில் கிடைக்கும் விளைச்சல், அதில் ஏற்படும் அறிகுறிகளும் உள்ளன. அந்த 7 அறிகுறிகள் என்ன? அவற்றை நினைவு கூர்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பயிரில் பின்வரும் 7 அறிகுறிகள் காணப்படுகின்றன. 1. அளவு, பொருள் அளவு. 2. எடை, எடை. 3. அளவு மற்றும் அளவு, அளவு வடிவம். 4. நிறம், பழம் அல்லது காய்கறியின் நிறம் என்று பொருள். 5. வடிவம். 6. வாசனை மற்றும் 7. ஆயுள். இந்த 7 அறிகுறிகளும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். பலர் தங்கள் தாய்மொழி சொற்களை பயன்படுத்துவது குறைவாக இருப்பதால் நான் ஆங்கிலத்திலும் பேசுகிறேன். 1. அளவு, பொருள் அளவு. அவை எந்த அளவு வளர்கின்றன? 2. எடை, எடை என்று பொருள். 3. அளவு வடிவம். இது மிகவும் முக்கியமானது. 4. நிறம். நாம் எந்த பயிர் அல்லது பழத்தை வளர்க்கிறோம், எந்த நிறம் அதை கவர்ந்திருக்கிறது, அதுதான் நிறம். சுவை. சுவை ஆர்வம் என்றால் சுவை. அதன் பிறகு வாசனை, மனம். அதாவது சில பழங்கள் மாம்பழங்கள் போன்றவை, அதன் வாசனையும் பார்க்கிறோம். நல்ல வாசனை வந்தால் உள்ளே இருக்கும் பழம் நன்றாக இருக்கும், இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த மனம்தான் வாசனை. பின்னர் ஆயுள். நேரம் வைப்பது என்பது பழங்கள் எத்தனை நாட்கள் நீடிக்கும், இந்த 7 குணாதிசயங்களை தாமதிக்காமல் பின்பற்றி நாம் விளையும் பயிரில் இந்த 7 குணாதிசயங்கள் இருந்தால் 100% அதிக மகசூல் பெற்றுள்ளோம் என்று சொல்லலாம். இனி நாம் விளையும் பயிர்கள், பழங்கள், காய்கறிகள், நெல் போன்றவற்றில் இந்த 7 குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமென்றால் இந்த 7 குணாதிசயங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. மாறாக அவை ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே. நாம் அளிக்கும் சத்துக்களில் இருந்து பயிர்கள் இந்த 7 பண்புகளை பெறுகின்றன. எங்களின் அடுத்த பகுதியில் எந்த சத்துக்கள் வழங்கினால் என்ன நடக்கும் என்பதை விளக்குவோம். ஏனெனில் இந்த துறையில் சேர்ப்பது பொருத்தமற்றதாக இருக்கும். அதாவது இந்த 7 அறிகுறிகளை பெற என்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை என்பதை விளக்குவதற்கு அதிக நேரம் எடுக்கும். இந்த 7 குணாதிசயங்கள் நம் பயிரில் இருக்க
செடியின் நிலைக்கு ஏற்ப 16 வகையான சத்துக்களை செடிக்கு வழங்குகிறது. இப்படி நமது பழங்களை கொடுப்பதன் மூலம் நாம் சொன்ன 7 குணாதிசயங்கள் நமது பயிரின் விளைச்சலில் நிச்சயம் தெரியும். அப்போதுதான் அதிக மகசூல் கிடைக்கும். அதாவது பெரிய அளவு வரும்போது அது போதாது, கனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு பழத்தின் வடிவம் மிகவும் நன்றாக இருக்கும். அது மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கும். இதேபோல் அளவும் தேவை. அது நல்ல நிறமாக இருக்க வேண்டும். மாம்பழம் அதன் நல்ல மஞ்சள் நிறத்தால் மிகவும் கவர்ச்சியாக தெரிகிறது. அது இல்லாவிட்டால், மஞ்சள் இல்லாவிட்டால் அது கவர்ச்சியாக இருக்காது. தக்காளி நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும்போது அத்தகைய கவர்ச்சிகரமான சிவப்பு நிற தக்காளியை மளிகை கடைகளிலேயோ அல்லது வண்டியிலோ வாங்குகிறோம். அதாவது பழம் நல்ல சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் அது மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும். நிறம் வர வேண்டும். அதைத் தொடர்ந்து சுவை. நாம் சாப்பிட்ட பழங்கள் அல்லது சாப்பிடும் பழங்கள் சுவையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு வாசனை. பழத்தை நாம் வாசனை செய்யும் போதெல்லாம் அது நல்ல வாசனையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு ஆயுள். அதாவது அறுவடை செய்த பிறகு, செடிகளிலிருந்து அகற்றிய பிறகு எத்தனை நாட்களுக்கு நாம் பழத்தை நீட்டித்து வைத்திருக்க முடியும்? அனைத்து அறிகுறிகளும் இந்த அறிகுறி மிகவும் முக்கியமானது. பழமாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அதன் ஆயுள் மிகவும் குறைவு. ஆனால் அவர்களின் ஆயுளை ஓரிரு நாட்களுக்கு நீட்டிக்க முடிந்தால், அதிக நீட்டித்து நிற்பதன் மூலம் நஷ்டத்தை விட நன்மைகளை பெறுவோம். எனவே இந்த 7 குணாதிசயங்கள் நமது உற்பத்தியில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 7 அறிகுறிகளை பெற 16 வகையான அடிப்படை கூறுகள், 16 ஊட்டச்சத்துக்கள் தாவரத்தின் வெவ்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தேவையான அளவு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலம் இந்த 7 அறிகுறிகளும் நாம் மற்ற விளைச்சலுடன் தெரியும். நமது பழங்கள், காய்கறிகள் மற்றும் ஒவ்வொரு விளைபொருளும் இந்த 7 பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அதிக மகசூல் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் விவசாயிகள் லாபம் அடைவார்கள். இந்த அதிக மகசூல் பெறுதல் எனப்படும். அதிக மகசூல் என்றால் இந்த 7 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். 1 அல்லது 2 மட்டுமல்ல. இந்த 7 அறிகுறிகள் இருந்தால் உங்கள் பயிர் அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் தரும். இந்த 7 குணாதிசயங்களை கொண்டுவர நாம் 16 அடிப்படை கூறுகளை கொடுக்க வேண்டும். அடுத்த பகுதியில் இந்த 7 அறிகுறிகள் எதனால் ஏற்படுகின்றன, அதாவது எந்த சத்துக்களை பயன்படுத்தினால் என்ன அறிகுறிகள் வருகின்றன என்பதை கற்றுக்கொள்வோம். அடிப்படை கூறுகள் பற்றி நான் முன்பே கூறியுள்ளேன். ஆனால் இந்த 7 அறிகுறிகளை பற்றி கூடுதல் தகவல்களை வழங்க பழத்தின் பொருள், நிறம், அது ஏன் வந்தது, அவர்கள் ஏன் ஆர்வம் காட்டவில்லை, ஏன் நல்ல வாசனை இல்லை, ஏன் நீட்டித்து உழைக்கவில்லை என்பதை விரிவாக அறிந்து கொள்வோம். இங்கே NBA-யில் நான் கொடுக்க வேண்டிய அனைத்து தகவல்களையும் கொடுத்துள்ளேன். தயவு செய்து இந்த ஆர்கானிக் வார்த்தையிலிருந்து, அதன் கவர்ச்சியிலிருந்தும் வெளியேறுங்கள். ஆர்கானிக், இதில் சிறப்பு அல்லது அற்புதமானது எதுவும் இல்லை. தாவரங்களில் இருந்து எது வந்தாலும் அது ஆர்கானிக் தான். இதில் சிறப்பு எதுவும் இல்லை. கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் கலவையானது கரிமப் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. மறுபுறம் தயாரிக்கப்படும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனில் இருந்து தயாரிக்கப்படும் ரசாயனம் என்னவென்றால் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாவிட்டால் அது ஒரு விஷப்பொருளாகவும் இருக்கலாம். கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை கொண்டு சோடியம் சயனைடு கரிமமானது நாக்கில் வைத்தால் இருந்துவிடும். கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் கலவை ஒவ்வொரு தயாரிப்பு ஆர்கானிக் என்று அழைக்கப்படுகிறது. கரிம பொருட்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை என்று உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. கரிம வடிவத்தில் அதிக பரவலான பொருள் உள்ளது. அதேபோல் கரிம சேர்மத்திலும் அதிக பரவலான பொருள் உள்ளது. கனிம சேர்மங்களில் தீங்கு விளைவிக்காத பொருட்கள் உள்ளன. கனிமத்தில் தீங்கு விளைவிக்காத பொருட்களும் உள்ளன. எது ஆர்கானிக், எது கனிமமற்றது என்று விளக்கப்பட்டது. இதை பற்றி நான் அனைவருக்கும் விவசாயிகள் வரை NBA பற்றி கூறியுள்ளேன். ஒவ்வொரு விவசாயியும் இந்த ONBA, இயற்கை மற்றும் ஊட்டச்சத்து,
சமச்சீர் விவசாயம், செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்துக்களின் சீரான சாகுபடி நமது விவசாய சகோதரர்களுக்கு விளக்க வேண்டும். ஆர்கானிக் என்ற வார்த்தையின் மீதான மோகத்திலிருந்து ஒருவர் வெளியே வர வேண்டும். ஏனெனில் ஆர்கானிக் என்ற பெயரை எடுத்துக்கொண்டு ஒட்டுண்ணிகள், லீச்சகள் போன்ற சிலர் ஆர்கானிக் என்ற முத்திரையை போட்டு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி கொள்ளையடித்து வருகின்றனர். மேலும் என்ன மாதிரியான விவசாயம் செய்ய வேண்டும், எதை பயன்படுத்த வேண்டும், கால்நடைகளின் எருவை மட்டும் சேர்க்கவும், மாட்டு கோமியம் பயன்படுத்தவும். இதனால் மகசூல் இருக்காது, விளைச்சல் இல்லாததால் நஷ்டம் ஏற்படும். ஆர்கானிக் என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலம் அவர் உங்கள் விளைச்சலில் அதிக பயன் பெறுவார். இது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ரசாயன பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் மற்றும் பிற பொருட்களை தவிர்ப்பதுதான். இந்த வழியில் பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவு அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நுகர்வோருக்கு விளக்கவும். இன்று முதல் எங்கள் கோஷம் ONBA ONBA என்று இருக்க வேண்டும். கரிமம் மற்றும் ஊட்டச்சத்து சீரான விவசாயம், இதன் மூலம் விவசாயம் செய்ய வேண்டும். பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இது அனைவருக்கும் முக்கியமான செய்தி. இந்த சேனலில் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் உண்மை என்று நீங்கள் அதை நம்பினால் கீழே உள்ள பெல் ஐகானை அழுத்தி நம்முடைய சேனலில் நீங்கள் சேரவும். மேலும் அனைத்து விவசாயிகளுக்கும் இதில் சேர நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி.